கர்த்தருடைய பிரியமான சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் பாகத்திற்கு கடந்து வருகின்றோம். நேற்று தினத்தை பார்த்த முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சி. நாம் பார்த்த முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சி. இந்த 39ஆம் பாகத்திற்கு நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி 39:21 வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது ஆசை வைத்து தன் இச்சையை தீர்த்து கொள்ள அவனை தவறாக பயன்படுத்த முடிவு செய்தாள். தன்னுடன் படுக்கைக்கு வருமாறு யோசேப்பை அவள் தினமும் வற்புறுத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்கு போனான். வீட்டில் வேறு ஒருவரும் இல்லை. அப்பொழுது போத்திபாரின் மனைவி யோசேப்பின் உடையை பற்றி பிடித்து, என்னோட வந்து படு என்று சொல்லி சொன்னாள். அவனோ தன் உடையை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான். எவ்வளோ ஒரு மன துணிச்சல் வேணும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்வதற்கான சூழ்நிலை அழகாக அமையும் போது எந்த ஒரு வாலிபனும், அதில் யோசேப்பு 18 வயது நிரம்பிய வாலிபனாக இருந்தான், எந்த ஒரு வாலிபனும் உடனே இச்சைக்கு இணங்கி விடுவான். ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பயப்பட்டபடியினாலும் தன் எஜமான் மேல் வைத்திருந்த மரியாதையினாலும் அவள் வா என்று கூப்பிட்ட போது கூட வெளியே ஓடி போனான். அவனுடைய உடை மாத்திரம் அவளுடைய கையில் சிக்கிக் கொண்டது. இது ஒரு சிக்கலும் அபாயமும் ஆபத்தும் நிறைந்த வேலை. அதே வேளையில் மனமயக்கமும் கவர்ச்சியும் தூண்டுதலும் நிறைந்ததாகவும் இருந்தது. பாவம் என்பது எப்பொழுதும் இருதயத்திற்கும் கண்களுக்கும் கவர்ச்சிகரமாகவே தோன்றுகிறது. இதை மறுப்பதற்கு மிக துணிவு வேண்டும். மிக துணிவுள்ள ஒரு தேவ மனிதனாக யோசேப்பு அந்த இளம் பிராயத்தில் இருந்தான். யோசேப்பு பாவத்தின் வஞ்சனையினாலே ஈர்க்கப்படவில்லை. தேவ பயமுள்ள அந்த இளைஞன் வழக்கம் போலவே பாவத்திற்கு விலகி ஓடினான். தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஆனாலும் அவனுடைய உடை அவளிடம் சிக்கிக் கொண்டது. மேலே அணிந்திருக்கிற அங்கி அவளிடம் சிக்கிக் கொண்டது. அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை அப்படியே உள்டாவா தலைகீழாக திருப்பி யோசேப்பின் மேல் குற்றம் சுமத்தினாள். நான் தனியாக இருந்தேன், யோசேப்பு வந்து என்னை கெடுக்க பார்த்தான் என்று சொல்லி அப்படியே சிச்சுவேஷனை அப்படியே மாத்திடுறாள். அவள் கணவன் போத்திபார் வீடு வந்து சேர்ந்த போது அவள் சொன்னதை பாருங்க. நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் உடையை என்னிடத்தில் விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான் என்று பொய் கதை கூறினான். அடுத்த உட்பிரிவு, யோசேப்பு சிறையில் அடைக்கப்படும். இதை கேட்டு கடும் கோபம் அடைந்தான். யாரு? யோசேப்புடைய எஜமானனும் அவளுடைய கணவனுமான போத்திபார். இதை கேட்டு கடும் கோபம் அடைந்த போத்திபார் உண்மை என்ன என்று ஆராய்ந்து பார்க்காமலேயே தன் மனைவியின் பொய்யான வாக்குமூலத்தை மாத்திரம் கேட்டு யோசேப்பை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். ஒரு திரைப்படத்தில் இதை பற்றி சொல்லும்போது இந்த இடத்துல என்ன வரும் என்றால், யோசேப்பை போத்திபார் தனியாக விசாரணை செய்ததாகவும், அந்த விசாரணையில் யோசேப்பு தான் பிறந்ததிலிருந்து தன்னுடைய முழு வரலாற்றை கூறியதாகவும், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், அப்படி காரியம் அல்ல, மாறாக உன் மனைவிதான் என்னை இழுத்தாள் என்று சொல்வதாகவும், அப்பொழுது அவன் போத்திபார் வந்து தன் மனைவியை கண்டிக்க வகையறியாமல் தன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக
யோசேப்பை சிறையில் அடைத்தாகவும் அந்த கதை வரும். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை நமக்கு. இங்கே ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் போத்திபார் யோசேப்பை ஒப்புவித்தான். யோசேப்பு இவ்விதமாக சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் இருந்தபோது நடந்த நிகழ்வு என்ன? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எந்த நிலையிலும் கர்த்தர் யோசேப்பை கைவிடவில்லை. காரணம், யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனிதனாயிருந்தார், பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாயிருந்தார். எனவே அவனை தேவன் கைவிடவில்லை. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை இன்னொரு வசனம் இருக்கு. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். பாருங்க, எங்க போனாலும் அவருக்கு மேனேஜர் போஸ்ட் தான் கிடைக்குது. அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கிறான். யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார் என்பதை சிறைச்சாலைக்காரனும் தெரிந்து கொண்டான். முதலில் போத்திபார் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு என்ன செய்தான்? தன் வீட்டில் சாப்பிடுகிற உணவை தவிர வேறு ஒன்றை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் யோசேப்பிடத்தில் ஒப்புவித்துவிட்டு நிம்மதியாக இருந்தான். இங்கே சிறைச்சாலைக்காரனும் என்ன செய்கிறான்? யோசேப்புடைய கர்த்தர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டவனாக சிறைச்சாலையின் முழு பொறுப்பையும் யோசேப்பிடத்தில் ஒப்புவித்து கைதிகள் எல்லாரையும் விசாரிக்கும் பொறுப்பை யோசேப்பிடத்தில் ஒப்புவித்து நிம்மதியாக இருந்தான். இதுவரைக்கும் எகிப்தில் யோசேப்பு நடந்தவன் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது அவன் போத்திபாருக்கு அடிமையாக விற்கப்பட்டான். இரண்டாவது, போத்திபாரின் வீட்டில் அவன் ஒரு சுயாதீனமான மேலாளனானான், மேனேஜரானான். மூன்றாவது, போத்திபார் மனைவியின் மூலமாக வந்த கடுமையான சோதனையை எதிர்கொண்டு அதை வெற்றி கொண்டான். நான்காவது, பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஐந்தாவது, அப்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனாலே கர்த்தர் சிறைச்சாலைக்கு மேலாளனாக யோசேப்பை நியமித்தார். இது எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். தேவன் நம்முடன் இருக்கும் வரைக்கும் நமக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படவில்லை. தேவனை நம் வாழ்விலே சேர்த்து கொண்டோமானால் நமக்கு வருகின்ற எந்தவித பிரச்சனையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் ஏற்ற நபர்களை ஏற்ற வேளையிலே நம்மிடத்தில் வர செய்வார். நமக்கு தேவையில்லாத நபர்களை நம்மிடத்திலிருந்து விலக்கி விடுவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். The fear of the Lord is the beginning of the knowledge. நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு வழியில் நடக்கும்போது நமக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார். The fear of the Lord is the beginning of the wisdom. ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. விஸ்டம் என்பது ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஆக கர்த்தருக்கு பயந்திருந்து நாம் அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் எப்போது நம்முடன் இருப்பார்? அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க முடிவு செய்து அவருக்கு கீழ்ப்படிதலுடன் நடந்து கொள்ளும்போது யாவரோடும் கூட தேவன் எந்நாளும் இருப்பார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள். முக்கியமாக தபால் பாடத்திற்காக ஜெபியுங்கள். நீங்களும் கூட தபால் பாடம் படிக்க வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் நல்ல வழியை யாவருக்கும் காண்பிப்பார். கர்த்தருடைய அன்பும் சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். நன்றி பிரியமானவர்களே.